ஷாவான 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சத்ரபதி சிவாஜியோட கதைகளை நாம புக்ல படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு கூட அது ஒன்றும் சரியா ஞாபகம் இல்ல. இந்த படத்தை பார்க்கும்போது கூட சரி சத்ரபதி சிவாஜியோட கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோமோ நினைச்சா சிவாஜியோட மூத்த புள்ளையோட கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட சரித்திரம் இன்னும் படு பயங்கரமா இருக்குது. சிவாஜி கதையே நமக்கு தெரியாது, இதுல சிவாஜி புள்ளையோட கதையானு நீங்க யோசிக்கலாம். ஆனா படம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிக்கிற அந்த 40-45 நிமிஷம்ங்கிறது உங்க வாழ்நாள்ல ஒருத்தான நாளா ஒருத்தான நேரமா தான் இருக்கும். தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல வரலன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாய்ஸ் ஓவர்ல இந்தியாவை எப்படி முகலாய பேரரசு பிடிச்சது அப்படிங்கறத பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. முகலாய பேரரசு பல நூற்றாண்டுகளா நம்ம ஆண்டு இருக்காங்க. அப்படி ஆண்டதுலயே ரொம்ப மோசமா ஆண்டது அவுரங்கசீப் தானா. ஏகப்பட்ட வரி, வாழ்றதுக்கே வரி. முஸ்லீம் மதத்தை தாண்டி வேற எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் முஸ்லீம் இல்ல வரி கட்டு அப்படின்னு அதுக்கு வரி. இப்படி வரியால மக்களை சூறையாடிக்கிட்டு இருந்தாரு அவுரங்கசீப். அப்போ அவங்களை எதிர்க்கிறதுக்காக நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய ஒரு மாவீரம் பிறந்தான். அவன் தான் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இங்க அவுரங்கசீப்போட அரண்மனையில டெல்லியில உட்கார்ந்து நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அவுரங்கசீப்போட அரண்மனையில அவரோட தூதுவர் ஒருத்தர் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னதுமே கோர்ட்ல இருக்கிற எல்லா பேரும் தாம் தும்னு ஆடுறாங்க. ஆஹா அருமை, சூப்பர் சூப்பர்னு சந்தோஷப்படுறாங்க. செத்தாண்டா சேகர், எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்றாப்ல எல்லாரும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இந்தியாவுல பல மன்னர்களை தோற்கடிச்ச அவுரங்கசீப்பால சிவாஜியை மட்டும் எதுவும் பண்ண முடியல. அவரோட மராத்தா நாட்டை எதுவும் பண்ண முடியல. இதுவரை தலைவலியா இருந்தவன் தலைவலி ஓஞ்சதுன்னு சந்தோஷப்படுறாரு. இதை கொண்டாடணும்னு கொண்டாட சொல்லிடுறாரு. கட் பண்ணா இந்தியாவுல பல தேசங்களாக துண்டுபட்டு கிடந்த இந்தியாவுல பல இடத்துக்கு போய் இவங்க போரிட்டு அங்க இருந்த மக்களோட நகை பணம் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் பிடிக்கிருப்பாங்க. எல்லா கஜானாவை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் சிவாஜி இறந்த பிறகு இந்து மக்கள் எல்லாம் தானாவே முன் வந்து அவங்க நகையெல்லாம் கொடுத்துறாங்க, எங்களை உயிரோட விட்டா போதும் அப்படின்ட்டாங்களாம். சோ அப்படி வந்த பணத்தை நிறைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு படைத்தளபதி ஒருத்தவர் நல்லா மசாஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். சிவாஜி செத்த பிறகு இனி நமக்கு வேலையே இல்லைன்னு மசாஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் திடுதுப்புன்னு பார்த்தா ஒரு மாதிரி நிலநடுக்க ஏற்படுறாப்புல தெரியுது. என்னடா நிலநடுக்கன்னு பார்த்தா மராத்தா ஆர்மி வந்துகிட்டு இருக்கிறதாக, மராத்தா ராணுவம் வந்துகிட்டு இருக்கிறதா ஒருத்தவன் பயந்து போய் கத்திக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தர் உடனே பைனாகுலரை தூக்கிட்டு ஓடி போய் பாக்குறார். அந்த காலத்து பைனாகுலர் பார்த்தா ஒரு பெரும்பட தீப்பந்தங்களோட இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. நிலநடுக்கம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது. அந்த படம் வர்ற அந்த சத்தமே இப்பேற்பட்ட அதிர்வு அலைகளை ஏற்படுத்துகிறது என்றால் அவங்க உள்ள வந்தா என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்க. இங்க அவுரங்கசீப்போட மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவுரங்கசீப்போட படை, குதிரை படை தற்காப்புக்காக கோட்டை பக்கம் வருது, வாசல் பக்கம் வருது. கோட்டைக்குள்ள ஒரு மராத்தியனும் வரக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் உத்து உத்து பாக்குறாங்க. குதிரைகளா ஓடியாந்துகிட்டு இருக்குது. குதிரை மேல ஏதோ கொடி கட்டினாப்புல இருக்குது. யாரையும் காணோம் குதிரை மேல உட்கார்ந்த வீரர்களை. அதே சமயம் மேல இருந்து போச்சு உள்ள வந்துட்டானுங்க, எதிரிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு கத்துனதும் சரி பின்புறமா வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ராணுவம் இப்போ பின்புறமா போகுது. பின்னாடி பாதுகாப்புக்காக வராங்க. பார்த்தா காப்பு போட்ட ஒரு குதிரை படுகத்தா படு வேகமா வந்துகிட்டு இருக்குது. அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற வராரு பாத்தீங்களா, அவர் தான் சத்ரபதி சிவாஜி. படு வேகமா வராரு. கூட அவரோட சேனாதிபதிக வராங்க. அவங்க உள்ள வரத பார்த்ததும் கேட்டை அடைக்கிறதுக்காக அவங்க சக்கரத்தை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல நெருங்கி வரும்போது கேட்டு க்ளோஸ் ஆகும்னா ரொம்ப சிரமம் தான், கஷ்டம் தான். ஆனா சிவாஜி பயப்படல. குதிரைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பு அணை அது. அதனாலதான் வந்த வேகத்துல அந்த தடுப்பு அணையை தாண்டி குதிரையில பறக்கிறார். எவ்வளோ உயரம், எந்த குதிரையா இருந்தாலும் அதுல முட்டி மோதி தான் நிக்கணும். ஆனா அசால்ட்டா அவ்வளோ உயரத்தையும் தாண்டி ஒத்தாலா எதிரிகளோட ஏரியாக்குள்ள புகுந்துட்டார். சிவாஜியுடைய படைகள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது. குதிரைகள் தாண்டி வர முடியாது. வந்தா இறங்கி தான் நடந்து ஓடியாரணும். இங்க எதிரிகளோ சிவாஜி அப்படியே ரவுண்டு கட்டுறாங்க. 2 சக்கரமா 2 சர்க்கிள்ல சுத்துறாங்க. ஒருத்த வட்ட வருவான் பாருங்க, தொண்டையிலேயே ஒரு இறக்கு. இன்னொருத்தன் வந்தா மூஞ்சிய 2 துண்டா வெட்டி போட்டார். எல்லாம் பயப்படுறானுங்க சிவாஜியை பார்த்து. ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லும் போது எதிரிகளோட குதிரையெல்லாம் 2 அடி பின்வாங்கும். என்னடா வெயிட் பண்றீங்க, மொத்தமா போய் தாக்குங்கடான்னு சொன்னதும் மொத்த படையும் தாக்க வருது. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் எல்லாம் குதிரையில இருந்து இறங்கி சரசரன்னு அந்த தடுப்பு அணைக்கு கீழே போய் இவங்களோட கேடயத்தை வச்சு ஓட்டையே இல்லாதபடி அந்த தடுப்பு அணைக்கு மேல குதிரைகள் அழகா வர்றாப்புல ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பாலை மாதிரி உருவாக்குறாங்க தடுப்பணையை. பாலை உருவானதும் குதிரை படை உள்ள வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம ஆளு பல பேரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்க வந்தவங்களும் அவங்க பங்குக்கு வெட்டி வீசுறாங்க. குதிரை படை காலாட்படன்னு அடிச்சு துவம்சம் பண்றாங்க. எதிரிகள் குத்துப்பட்டு கொத்து கொத்தா சாகுறாங்க. சிவாஜியுடைய வீரர்கள் படு பயங்கரமா சண்டை போடக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. எதிரிய 2 பேரும் சிவாஜியை வெட்ட வர அழகா குனிஞ்சுப்பார். அடுத்து குதிரையிலேயே ரிவர்ஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த வேலைகளை வெட்டி சாக்கிறார். அடுத்து எதிரிகளோட வில்வித்தை வீரர்கள் மேல இருக்கிறோங்கிற அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி மேல இருந்து அம்புகளை பொழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம வில்வித்தை வீரர்கள்
குத்திக்கிட்டு இருக்க 2 பேரும் அப்படியே எறும்பு மாதிரி சரசரன்னு மேல ஏறினவங்க மேல இருக்கிற வில்வீரர்கள் எல்லாத்தையும் குத்தி சாக்கிறாங்க, வெட்டி வீழ்த்துறாங்க. இப்படி நடக்கிற அந்த யுத்தத்துக்கு மத்தியில ஒரு குழந்தை மாட்டிக்குது. அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்குது. குதிரையிலேயே போய் அந்த குழந்தைய அழகா தூக்கி தான் குதிரை மேல ஏறி உட்கார தான் மடியில உட்கார வச்சுக்கிட்டார். என் குழந்தைன்னு ஒரு அம்மா கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு குழந்தைய கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. அந்த அம்மா தான் பிள்ளைய கொஞ்சுறதையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து எதிரிகளின் தளபதி வெட்ட வர, நல்ல வேலை ஜெய் பவானின்னு கத்திக்கிட்டு ஒரு ஈட்டி வந்து குத்துது. ஒருத்தர் அவரை கொன்னு சிவாஜியை காப்பாத்துறார். அப்புறம் குதிரை இருந்து கீழே இறங்கினதும் அதே வேகத்துல எல்லா வீரர்களோடையும் சண்டை. வரக்கூடிய வாளெல்லாம் தடுத்து எதிரிகளை கொன்னு தள்ளுறாரு, வீசி எறிகிறாரு. ஒரு ஈட்டி அவரோட கையில சொருகும். நல்ல வேலை கவசம் போட்டிருந்தனால எஸ்கேப் ஆனார். 2 வீரர்களை சேர்த்து அப்படி புரட்டி போடுவார். அடுத்து 4 பேரு நம்ம ஹீரோவை அப்படியே மண்டிட்டு உட்கார வைக்க மொத்த பேரையும் தள்ளி விடுறாரு. அடுத்த கேட்டையும் ஓபன் பண்ணி சிவாஜி உள்ள வரும்போது 4 பேரை சாக்கிறார். ஓ, இவங்க எல்லாம் தளபதி இல்லையா? ஒரு ஜிம்பாடி இருக்காப்லையே, அவரு இப்ப மசாஜ முடிச்சுக்கிட்டு இருந்தவரு இப்போ அவரு களத்துல இறங்குறாப்ல. அதே சமயம் நம்ம வீரர்கள் எல்லாம் மண்டிக்கிட்டு சிவாஜி அழகா தூக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொண்டு வந்து இறக்குறாங்க. லேண்ட் ஆனதுமே பல பேரை வெட்டி சாக்கிறார். ஜிம்பாடி நம்ம பசங்களை கொன்னு அப்படியே வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அவனை நோக்கி தான் சிவாஜி வராப்ல. அவரும் சிவாஜியும் நேருக்கு நேரா மீட் பண்றாங்க. 4 அடி பின்னாடி போவான் அந்த ஜிம்பாடி. நம்ம ஹீரோ 4 அடி முன்னாடி வரும்போது பார்த்தா ஒரு டிராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிராப் ஓபன் ஆகி அப்படியே கீழே போய் விழுகிறாருங்க. ஐயோ, விழும்போது பயங்கரமா அடிவிடுன்னு பார்த்தா நல்ல வேலை அருமையா லேண்ட் ஆனாரு. அதனால அவருக்கு சேதாரம் இல்ல. ஆனா இவ்வளவு டிராப்பை செட் பண்ணவங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு சிங்கத்தை உள்ள வச்சிருக்கானுங்க. வந்த சிங்கம் நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே பாயும். நல்ல வேலை நெஞ்சில கவசம் போட்டிருந்ததுல அந்த கவசத்தை பிச்சு எரிஞ்சிருச்சு. இவர்கிட்ட இருக்கிறதோ ஒரு சாதாரண ஒரு குட்டி கத்தி தான். அதை கையில வச்சுக்கிட்டு தன்னை வெட்ட வர்ற அந்த சிங்கத்தை லைட்டா கிழிச்சு விடுவார். சவத்துல போய் முட்டும். சிங்கத்துக்கு ஆத்திரமா இருக்குது. மறுபடியும் பாயும் போது வயிற்று பகுதியை கிழிச்சு விட்டுறாரு. கெத்தா நடந்து போய் தன்னோட நெஞ்சி கவசத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டார். இந்த தடவை பாய வரும்போது அதுக்கு முன்னாடி முந்தி பாஞ்சவரு சிங்கத்தோட முதுகுல ஓங்கி ஒரு இடி அந்த கவசத்தை வச்சு அடுத்து சிங்கத்தோட வாய புழக்க ஆரம்பிக்கிறார். சிங்கம் துடிக்குது. மேல இருந்து ஜிம்பாடி ரசிச்சுக்கிட்டு இருப்பான். கீழே செத்து போயிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருந்தா சிவாஜி பின்னாடி வந்து நிக்கிறார். ஜிம்பாடிய மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு அற விட்டு அப்படியே தூக்கி கீழே வீசி எறிவார். நெஞ்சில ஒரு மிதி. போய் உன் மண்ணங்கிட்ட போய் சொல்லு, மராத்த ராஜ்யம் யாரைக்கிட்டையும் மண்டியிடாது, யாருக்கிட்டையும் சரணடையாது, உயிருள்ளவரை போராடுவோம்னு சொல்லி கர்ஜிக்கிறார். ஜெய் பவானி அப்படின்னு எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல வெற்றி தான். அப்புறம் பார்த்தா யுத்த காலத்துல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட 2 பேர் பேசிக்கிறத காட்டுறாங்க. இவங்க மாமா மருமக மாதிரி தெரியுது. மருமகனுக்கு அடிபட்டு இருக்கோம். மாமா கொஞ்சம் பார்த்து விசாரிக்கிறாரு. பார்த்து சண்டை போடுப்பா, வைப்பா, இருக்கிட்ட கரெக்ட் பண்ண, டைட்டா கட்டிக்கப்பா அப்படிங்கிறப்பெல்லாம் அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு அப்பா பையன் காம்போவை காட்டுறாங்க. இங்க இந்த யுத்தத்துல இவர்களுக்கு கிடைத்த இவங்க மீட்டெடுத்த அந்த சொத்துக்களை எல்லாம் மறுபடியும் இவங்க ஊருக்கே கொண்டு போய் சேர்க்கணுமா, அதற்கான வேலைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பாவும் பிள்ளையுமா. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல இவனை சுத்தி இருந்த எல்லாம் எரிஞ்சு போக இவன் நடுவுல நடந்து போனாப்ல ஒரு பழைய காட்சியை திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட தாய்மாமா அவரு உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி சொற்பொழிவாத்துற முகலாய பேரரசுக்கு எதிரான இந்த யுத்தம் தொடரும். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாரும் தலைநிமிர்ந்து நடக்கணும். தன் மதத்தை பின்பற்றுவதற்கு வரிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாட்டின் மன்னர் மாதிரி எல்லாரும் தலைநிமிர்ந்து நடக்கணும். அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக வேணா இருக்கட்டும், ஆனா அவங்க தலைநிமிர்ந்து நடக்க அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படணும். இது எல்லாம் கிடைக்கணும்னா நமக்கு சுய ஆட்சி வேணும், சுதந்திரமான ஒரு நாடு வேணும். முகலாய ஆட்சிக்கு கீழே அது நடக்க வாய்ப்பில்லை. அதனால அந்த முகலாயர்களை ஓட ஓட விரட்டணுங்கிறாப்ல எல்லாம் சொற்பொழிவாத்த எல்லா பேரும் ஜெய் பவானின்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுத்தம் நடந்த அந்த மொத்த சிட்டியுமே பாருங்க எப்படி எரிஞ்சு நாசமாகிறதுன்ட்டு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட சித்தியை காட்டுறாங்க. சித்தினா யாரு? ஹீரோவோட அப்பா. அவரோட 2வது சம்சாரமா இருக்கணும். ஸ்டெப் மதர். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அங்க இருக்கிற சில அமைச்சர்கள் எப்படியாவது இந்த சின்ன பையனை தம்பிய பட்டாபிஷேகம் பண்ணி பட்டத்து இளவரசனை அறிவிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம பண்ண தப்புகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மள மறுபடியும் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான் சிவாஜி. ஆனாலுமே நம்மள ரொம்ப சைலண்டா வச்சிருக்கான். இந்த மாதிரி சைலண்டா வாழ்றதுக்கா நாம எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கிறோம். எப்பாடுபட்டாவது இந்த தம்பிய பட்டத்து இளவரசனாக்கணும்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறார். அப்போ சித்திகாரியோ யாருக்கு வேணாலும் பட்டம் கொடுத்துட்டு போட்டோம், ஆனா சிம்மாசனத்துல மன்னரா உட்கார வேண்டியது ஏன் பையன் தாங்கிறாப்ல அந்த அம்மா வில்லத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு திருத்தத்தை சொல்லி ஆகணும். நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ தான் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு. இல்ல, எல்லா பெரிய சிவாஜின்னு ஸ்டார்டிங்ல கூப்பிட்டதுனால கொஞ்சம் குழப்பமாயி போச்சு. ஆக்சுவலா இவரு சத்ரபதி சிவாஜியோட மூத்த பையன். நம்ம ஹீரோ மூத்த பையன். பேரு சாம்பாஜி. மராத்திய சாம்ராஜ்யத்தோட 2வது மன்னராகிறதுக்கு தான் இப்ப இந்த போட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது போல தெரியுது. அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல
சிவாஜி இறந்து விட்டான்னு ஒரு செய்தி வந்ததுல்ல, அந்த செய்தி வந்தது கூட இவரோட அப்பாவான சத்ரபதி சிவாஜி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி தான் போல. சோ அதை கிளியர் பண்ணியாச்சு. இந்த படம் முழுக்க சிவாஜியோட மூத்த பையனோட கதையை தான் நாம பார்க்க போறோம். அங்கங்க சிவாஜியோட கதையும் லைட்டா வாய்ஸ் ஓவர்ல வரும். அது வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கூட இந்த அம்மா அந்த கதையை தான் சொல்லுது. அப்பா சிவாஜி முகலாயர்களோட தாக்குதலின் போது ஒரு கட்டத்துல சில காலம் பதுங்கி வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டதா. அப்போ தன்னோட 2வது பிள்ளையோட தான் பதுங்கி இருந்தாராம். அப்போ அவுரங்கசீப் ஒரு உத்தரவு போட்டாரா, அப்பா புள்ளன்னு ஒன்னா யாரு போனாலும் புடி விசாரின்னு இருக்கிறாப்ல. அப்பாவும் புள்ளையும் ஒன்னாவே தெரிஞ்சா எங்க எதிரிங்க கிட்ட மாட்டிப்போமோன்னு அப்பா தனியா புள்ள தனியா பிரிஞ்சு பதுங்கி வாழ்ந்தாங்களாம். அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி பாதுகாத்த என் புள்ளையனா சிம்மாசனத்துல உட்கார வைக்காம விடமாட்டேங்கிறாப்ல இந்த அம்மா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவோட ப்ரோ ஒருத்தவர் இருக்கிறார் போல தெரியுது. அவர் யாரு என்னன்னு இப்ப வரைக்கும் அடையாளம் காணல, காணும்போது சொல்றேன். அந்த பிரதர் கூட இவங்களுக்கு உதவி பண்ண தயாரா இல்ல இந்த விஷயத்துல. மூத்தவனுக்கு தான் சிம்மாசனம் சொந்தம்னு சொல்லி மூத்தவன் சைட்லயே சேர்ந்துக்கிட்டாராம். என் பிரதர் மட்டும் என் கூட இருந்திருந்தா, என் உடன்பிறப்பு என் கூட இருந்திருந்தா இந்நேரம் என் புள்ளைய நான் சிம்மாசனத்துல உட்கார வச்சிருப்பேன்னு சித்திகாரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இவங்களுக்கு அபிஷியலா கொடுக்கப்பட்ட பதவி என்ன தெரியுமா? ராஜமாதா. அந்த பக்கம் பார்த்தா வெற்றிகரமா யுத்தத்தை முடிச்சுட்டு நாடு திரும்பின நம்ம ஹீரோவுக்கு சாம்பாஜிக்கு அவங்க மனைவி வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆலாத்தி எடுத்து பாட்டு பாடி நல்லபடியா வரவேற்பு எல்லாம் கொடுக்கப்படுது. புருஷ முகத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் மெய்மறந்து நிப்பாங்க. கூட இருக்கிறவங்க தான் என்ன மெய்மறந்துட்டியான்னு அவளை உசுப்பியே விடுவாங்க. அப்புறம் ராத்திரி தன் மனைவி கூட பேச ஆரம்பிக்கும் போது அவர் கேட்காமையே அவர் மனசுல என்ன ஓடுதுங்கிறத ரொம்ப அருமையா அவங்க எடுத்து சொல்றாங்க. பொதுவா இந்த மாதிரி சீன்ல புருஷன் கொஞ்சம் யுத்தத்துக்கு போய் லேட்டா வந்தா பொண்டாட்டி கோவப்படுவா, அப்புறம் அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே நீ பண்ணலையே, எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க, அது எப்படி இருந்தாலும் நீங்க கேட்க வந்தீங்கன்னு கரெக்டா கேட்கிறா. அவரும் ஆமா அப்படிங்கிறார். இன்னும் சில நாட்கள்ல மறுபடியும் அடுத்த யுத்தத்துக்கு வேற போக இருக்கிறேன், அந்த மேட்டர் எனக்கு தெரியும், அதையும் தாண்டி எப்படி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அடுத்த கேள்வி கேட்க வந்தீங்களான்னு கேட்டா ஆமாங்கிறாரு அவரு. இது போக என் மனசுல இன்னொரு விஷயம் இருக்குது, அதை கண்டுபிடி பாப்போன்னு சொல்லும் போது அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறாங்க. இவருக்கு புரியல. வாங்க காட்டுறேன்னு உள்ள போய் பார்த்தா இவரோட அப்பா சத்ரபதி சிவாஜி போட்டிருந்த மணிமகுடம் அதை நமக்கு காட்டுறாங்க. நீங்க அடுத்த யுத்தத்துக்கு போகும்போது இந்த நாட்டின் மன்னரா தான் போகணும், நாளைக்கே மன்னரா நீங்க முடிசூட்ட போறதற்கான விழா ஏற்பாடு நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஜோராங்க நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா டெல்லியில அவுரங்கசீப்புக்கு அப்டேட் வருது. சிவாஜி இறந்த அந்த நியூஸ் நிஜம்தான், ஆனா அவரோட மூத்த புள்ள பேரு ஏதோ சாம்பாஜியா, அவர் தான் இப்போ நம்மோட சிட்டியை ஒன்ன அட்டாக் பண்ணி புடிச்சிட்டாப்ல, மொத்தத்தையும் எரிச்சு தூளாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு அப்டேட் கொடுப்பாங்க. சாம்பாஜிங்கிற பேரை கேட்டதுமே ஒரு செகண்ட் இவர் பிளாஷ்பேக்கு போறாரு. பிளாஷ்பேக்ல பார்த்தா டெல்லிய அவுரங்கசீப் கைப்பற்றிய பொழுது சிவாஜியும் சிவாஜியோட 2வது பிள்ளையும் அதான் சித்தி மவன் அவங்கெல்லாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா மூத்த பையன் மட்டும் அங்கேயே இருந்திருப்பான். அந்த பையனை சபையில எல்லாரும் கூப்பிடும் போது சும்மா மொட்டையா கூப்பிட்டுருப்பாங்க, பேரை சொல்லி மட்டும் சத்ரபதி சாம்பாஜின்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி கெத்தா வந்து நிப்பாப்ல. என்ன தம்பி உனக்கு காய்ச்சல் வரலையான்னு இவர் விசாரிப்பாரு. அவுரங்கசீப் என் பேரை கேட்டா எல்லாருக்கும் காய்ச்சல் வரும், எனக்கு காய்ச்சல் வராதுன்னு அப்பயே கெத்து காமிச்சிருக்காப்ல. அவன் தான் இதை பண்ணிருக்கான்றது தெரிஞ்சதும் நான் அவனை நேர்ல சந்திக்கிற வர அவனுக்கு எதுவும் நடக்க கூடாதல்ல அப்படின்னு வேண்டிக்கிறார் இவர். அடுத்து அந்த பக்கத்துல பார்த்தா சிவ பூஜையில சாம்பாஜி இருக்கிறார். சிவ பூஜையை சிறப்பா முடிச்சுட்டு மக்களுக்கு மத்தியில மக்களோட அமோக வரவேற்புக்கு பிறகு மன்னரா முடிசூட்டிக்கிட்டு சிம்மாசனத்துல உட்கார்றார். மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது. அப்புறம் ராஜ விருந்து கொடுக்கப்படுது. சாம்பாஜியோட மனைவியுடைய ஃபேமிலி, அதாவது ராணியோட ஃபேமிலி அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு சேர்ந்துதான் விருந்து. இந்த பக்கம் வீரர்கள், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் கூடயும் விருந்து நடந்துகிட்டு இருக்குது. அங்க பச்சை சொக்கா போட்டு இருக்கிறார் பாருங்க, அவர் ஒரு கவிஞர், நம்ம ஹீரோவோட மிகச்சிறந்த நண்பரும் கூட. அப்ப கவிபாடி ஹீரோவை குஷிப்படுத்திக்கிட்டே இருப்பார் போல. நீ என்னோட நண்பனாவும் இருக்கிற, கவிஞனாவும் இருக்கிற, என் நிழலாவும் இருக்கிறன்னு அவனை பாராட்டி தெளிக்கிட்டு இருக்கிறாரு சாம்பாஜி ஹீரோ. இந்த பக்கத்துல பார்த்தா தன்னோட அப்பா அண்ணன் எல்லாருக்கும் ராணி பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடுதுப்புன்னு மச்சான் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஒரு சிற்றரசு, ஒரு சின்ன ஏரியாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா சக்கரவர்த்தி யாரோ மாமன்னர் யாருன்னு கேட்டா இப்போ முடிசூட்டினார்ல நம்ம ஹீரோ தான். ஆனா அவங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, எங்களோட அந்த சிற்றரசை எங்க கிட்டயே முழுமையா ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டது நம்மளோட முகம் ஒரு மாதிரி மாறும். இல்ல ஏன் கேக்குறேன்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் உங்ககிட்ட வந்து அப்ரூவ் கேட்கறாப்ல இருக்குது, இதனால எங்களோட சிற்றரசை டெவலப் பண்றதுல கொஞ்சம் சிக்கலா இருக்குது, நீங்க எங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சிறப்பா ஆட்சி செய்வோம்ல, இன்னும் டெவலப் பண்ணுவோம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க, உன் மச்சானா யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் மாமன்னரா நான் இருக்கிறேன், இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தோட நல்லதை நீ யோசிக்காம உன் சிற்றரசோட நல்லதை மட்டும் நீ யோசிக்கிறியேன்னு சூப்பரான ஒரு கேள்வி கேட்கறாப்ல. அது சரிங்க, தப்பு தான், ஆனா எங்களோட இந்த சிற்றரசை எங்களுக்கே
ஒப்படைக்கிறதா உங்க அப்பா வாக்கு கொடுத்திருந்தாரேன்னு ஏதோ ஒரு பிட்டு பேச போக ஊடால வர்றா ராணி. அண்ணா நிப்பாட்டுங்க, நம்மளோட ஆளுமைக்கு கீழே ஏகப்பட்ட சிற்றரசுகள் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு சிற்றரசுக்கு நாம உதவி செய்ய போனோம்னா, ஏதாவது ஒரு சிற்றரசுக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரா கொடுத்தோம்னா மித்த சிற்றரசுகள் கோபம் கொள்ளும், கேள்வி கேட்கும். அதுக்கு என் ஃபேமிலி என் சொந்த ஊரு காரணமாகி விடக் கூடாது. அதனால இந்த மேட்டரை விடுங்கன்னு ராணியும் சொல்லுவா. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க அப்பா சொன்னதை நான் சொன்னேன். ஒண்ணு எங்க அப்பா போய் சொல்லணும், இல்லனா உன் மாமனார் போய் சொல்லணும்னு யார சத்ரபதி சிவாஜி போய் சொல்ல வேண்டி போய் சொல்லிருப்பாரோங்கறாப்ல கேள்வி வர மூத்த புள்ள கோவத்துல அப்படியே கர்ஜிப்பாப்ல. சாம்பாஜி கத்துன கத்துல அவர் அரண்டு போய் உட்காண்டார். அப்படியே அடுத்து இங்க பார்த்தா சித்திகாரிக்கு அப்டேட் வருது. சிம்மாசனத்திலேயே மூத்த புள்ள உட்காண்டா, எல்லாம் போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னு இவங்க திட்டம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, வேற வழி இல்ல, தான் புள்ளைய சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னா அதுக்கு இடையூறா இருக்கிற மூத்த புள்ளையான சாம்பாஜியை போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மன்னரை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, நாம ரகசியமா அவனை ஒரு இடத்துக்கு வர வைக்கணும், அங்க போட்டு தள்ளணும், அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுங்கிறாப்ல பேச, அங்க இருக்கிற சில பேர் இல்ல ஒருவேளை சந்தேகம் வந்தா அப்படின்னு டவுட் கேட்கிறார். வந்தா என்ன, அடுத்து சிம்மாசனத்துல என் பிள்ளைய நான் உட்கார வச்சிருவேன், அடுத்து நாம சொல்றதான சட்டம் அப்படிங்கிறாப்ல பேசுறாங்க. சோ முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரியுது. கட் பண்ணா இப்போ ஒரு முகலாய தூதுவன் ஒரு இந்து தூதுவன் கிட்ட ஒரு தூத அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தூதுவன் தான் நினைக்கிறேன். தூது வாங்கிட்டு அமைச்சரவைக்கே வந்து கொடுத்துருக்கான் போல தெரியுது. அதை படிச்சு பார்த்த அமைச்சர்கள் சில பேர் அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. யார்கிட்ட இருந்து தூது வந்திருக்குன்னா, அவுரங்கசீப்போட பையனான அக்பர் கிட்ட இருந்து தூது வந்திருக்குது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே நான் சிம்மாசனத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறேன், முகலாய பேரரசாக ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களோட உதவி தேவை, சேர்ந்தே எங்க அப்பனை தோற்கடிப்போம் அப்படிங்கிறாப்ல வந்திருக்கு தூது. இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் உங்களை மீட் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு விட்டு தூது வந்திருக்கு. போகலாம்னு சில அமைச்சர்கள் அங்க சொல்றாங்க. போகலாம்னு சொல்றவங்க எல்லாம் யாருன்னா, அந்த சித்திகாரிக்கு விசுவாசிகள். போக வேண்டாம், பெத்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு சிம்மாசனத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறவர் அக்பர், அவரை எப்படி நாம நம்ப முடியும், போக வேண்டான்னு நம்ம ஹீரோவோட விசுவாசிகள் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்க, அதே சமயம் எங்க ஆழ்வார்க்கடியார் நம்பிகள் மாதிரி ஒரு தூதுவர் வரார். இவர் ஒரு ஸ்பை, ஒற்றன். யாருக்காக வேலை பார்க்கிறவர்னா நம்ம ஹீரோக்காக வேலை பார்க்கிறவர் போல தெரியுது. முகலாய பேரரசு கிட்ட இருந்து என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கிறேன்னு விசாரிக்க, உங்களை நோக்கி கிட்டத்தட்ட 8 லட்சம் காலாட்படை வீரர்கள் வராங்க, 50,000 குதிரைப்படை வீரர்கள் வராங்க, 30,000 யானைப்படையும் வருது. இது போக கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கிற சொத்து பத்துக்களும் கூடவே வருது. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, ஒரே ஒருத்தனை தேடி, அது உங்களை தேடின்னு எடுத்து சொல்றார். இதை கேட்டதை எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. ஆனா சாம்பாஜி ஷாக் ஆகல. கூடவே போங்க, ஒரு கால அவங்க திசை மாறி வேற எங்கேயாவது போனாங்கன்னா, இல்ல நீங்க போற திசை தப்புன்னு சரியா நான் இருக்கிற திசையை பார்த்து அவங்கள என் பக்கம் அனுப்புங்க, நானும் அவங்கள பாக்குறதுக்கு ஆவலாகத்தான் இருக்கிறேன்னு ஒரு போடு போடுறார், கெத்து காட்டுறார். அதுக்கு முன்னாடி அவரோட புள்ள அக்பரை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன்னு முடிவெடுத்திருக்கிறார். அடுத்து அக்பரை பாக்குறதுக்காக அவர் சொன்ன இடத்துக்கே போறார். வெளியிலேயே காவலர்கள் நிப்பாட்டுறாங்க, அக்பரோட காவலர்கள். அவர்கிட்ட ஆயுதங்கள் இருக்கான்னு செக் பண்ணி அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி நிராயுத பாணியா தான் உள்ள அனுப்புறாங்க. சரின்னு நம்ம ஆளு உள்ள வராப்ல பார்த்தா அக்பரோட ஆளுக சில பேரு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஒத்தால ஆயுதமே இல்லைனாலும் அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணி கெத்து காட்டுறாரு. அப்புறம் பார்த்தா அவுரங்கசீப்போட புள்ள அக்பரே நேர்ல வரார். பரவாயில்லையே, உன்னை பத்தி வெளியில பேசிக்கிட்ட எல்லாம் நிஜமானு செக் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, வெளியில பேசிக்கிற அந்த புரடிகளுக்கு தகுதியானவன் தான் நீ சுத்த வீரன் தான் பாராட்ட செய்யற. ஆமா, எந்த நம்பிக்கையில ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உள்ள வந்த, வெறுங்கையோட உள்ள வந்தன்னு கேட்டா, நாங்க பாம்பை பார்த்தா கூட வாள் எடுத்து வெட்டுவது இல்ல, கையாலேயே புடிச்சு நசுக்கி போட்டுருவோம், என் வாளை எடுத்துட்டு வந்து வெட்டுற ரேஞ்சுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு, வசந்த ஆளு இல்லன்னு சொல்லி கத்து காட்டுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் எந்த நம்பிக்கையில எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு தூது அனுப்பிச்சு விட்ட, பெத்த தகப்பனையே தூக்கி வீசிட்டு சிம்மாசனத்துல உட்கார்ற பழக்கமெல்லாம் எங்க வம்சத்துல இல்ல, அது உங்க முகலாய வம்சத்துல தான் இருக்குது, இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. உடனே அவரு, இந்த பழக்கம் முகலாய வம்சத்துல வேணா இருக்கலாம், அப்பாவை தூக்கி போட்டு அந்த இடத்துல புள்ள உட்கார்றது, ஆனா உங்க வம்சத்துல இல்லன்னு மட்டும் சொல்லாத, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்கிறாரு. என்னையா ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா ஒரு தூதை எடுத்து காட்டுறாரு. அதை படிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். தூது அமிச்சது யாருன்னா நம்ம சித்திகாரி ராஜமாதா தான். என்ன தூது அமிச்சிருக்காங்கன்னா, உங்க அப்பாவை தூக்கி போட்டுட்டு நீங்க சிம்மாசனத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதே மாதிரி எங்க நாட்டோட மன்னரான சாம்பாஜியை தூக்கி போட்டுட்டு ஏன் புள்ளைய மன்னராக்கலான்னு நாங்களும் முடிவு பண்ணிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுட்டு நாம நம் சாம்ராஜ்யத்தோட மன்னர்களாக மாறிக்கலாம். எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த உதவிக்கு கைமாறா எங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட இந்த தேசத்துல எந்த ஒரு பகுதி வேணும்னு நீங்க மேப்ல காட்டுங்க, அந்த பகுதியை நான் உங்களுக்கே விட்டு கொடுக்குறேன், கூடவே உங்க அப்பா அவுரங்கசீப்பை தோற்கடிக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாப்ல அந்த அம்மா தூது அனுப்பிச்சிருக்குதுங்க. இதை படிச்சு பார்த்ததும் அரண்டு போயிருக்கிறாரு நம்ம சாம்பாஜி. கட் பண்ணி அந்த பக்கத்துல
நம்ம ராணிய காட்டுறாங்க, சாம்பாஜியோட மனைவியை காட்டுறாங்க. ரொம்ப கோவமா இந்த தூது மேட்டர் தெரிஞ்சு அந்த லெட்டரை எழுதின ஒரு அமைச்சரையே நேர்ல பாக்குறதுக்காக வேக வேகமா வராங்க. ராணியோட கோவத்தை பார்த்தது இவர் மிரண்டு போயிட்டார். என்ன தைரியம் இருந்தா அக்பருக்கு உன் கையால எழுதி லெட்டர் போடுவேன், அதுவும் நம் தேசத்தோட வரலாற்றை எழுதுற நீ இந்த மாதிரி எழுதிருக்க கூடாதுங்கிற அப்பல கோவப்பட, என்ன மன்னிச்சிருங்க, எழுதின அந்த எழுத்துக்கள் என்னவோ கையெழுத்து என்னவோ என்னதாக இருக்கலாம், ஆனா சொன்ன வார்த்தைகள் எதுவும் எனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு எடுத்து சொன்னா மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டா மன்னிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர சொல்லிட்டாங்க ராணி. இதே மாதிரி சித்திகாரிக்கு உதவியா இருந்த அந்த 5 பேரையும் அலாக்கா தூக்கிட்டாங்க. எல்லா பேரையும் சங்கிலியில பிணைக்கப்பட்டு கிடக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தா ஒரு யானையோட முன்னாடி நம்ம ஹீரோ வராப்ல. ஏற்கனவே நீங்க பண்ண ஒரு தப்ப நான் மன்னிச்சு விட்டேன், காரணம் உங்களோட அறிவு இந்த நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யட்டுமே, தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக. ஆனா உங்க அறிவை தொடர்ந்து தப்பு பண்றதுக்காக பயன்படுத்திட்டே இருக்கிறீங்க. ஒரு தடவை தப்பு பண்ணா மன்னிக்கலாம், ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணா அதை மன்னிச்சா அதுவும் குற்றம் தான். உங்க தப்புக்கு இதோ தண்டனைன்னு சொல்லி யானையால மிதிச்ச எல்லா பேரையும் கொல்றதுக்கு உத்தரவு போட்டார். ஒவ்வொருத்தரும் யானையால பிசிக்கி எடுக்கிறாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கம் நம்ம சித்திகாரியோ தான் பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணி அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அவுரங்கசீப்போட ஒரு பெரும்படைன்னு சொன்னோம்ல, அந்த பெரும்படை பல ஏரியாக்களை கடந்து தொடர்ந்து இங்க நோக்கி வந்துகிட்டே இருக்குது. கட் பண்ணா அடுத்து ஒரு சின்ன பையனை சில பேர் விரட்டிட்டு வர்றாப்ல ஒரு காட்சி. யார? நம்ம சாம்பாஜியை தான் சில பேர் விரட்டிட்டு வராங்க. யாரு என்ன துரத்திக்கிட்டு வருதுங்கிறாப்ல தன் அப்பா சிவாஜி கிட்ட கேட்க, சிவாஜியோ பயப்படாத, அவங்க எல்லாம் உன்னை முதுகுல குத்து தான் பாப்பாங்களே தவிர நீ எதிர்த்து நின்னா உன்னை கொல்ற பலம் அவங்க கிட்ட இல்லங்கிறாப்ல எல்லாம் அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா இது எல்லாம் ஒரு கனவு தான். டப்புன்னு நம்ம ஹீரோ முழிக்கிறார். என்னாச்சுன்னு கூட நம்ம ராணி விசாரிக்கிறாங்க. ஏதாவது சில விஷயங்களை பேசிப்பாங்க. தன்னோட சித்தியை பத்தி, தனக்கு அம்மா பாசங்கிறது என்னன்னே தெரியாம போச்சு, ஆனா அந்த பிள்ளைக்கு அம்மா பாசத்தை காட்டுறதுக்கு சித்தி இருக்கிறாங்க, ஆனா அவங்க நோக்கம் ஃபுல்லா தப்பா இருக்குங்கிறாப்ல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த பக்கத்துல அவுரங்கசீப்போட மாபெரும் படை இப்போ நம்ம ஹீரோ ஒரு சிட்டியவே அழிச்சால அந்த சிட்டி பக்கம் வந்திருக்குது. சிட்டி ஃபுல்லா எரிஞ்சு நாசமா இருக்கிறத பார்த்துட்டே அவுரங்கசீப் வராரு. அவருக்குன்னு ஒரு சீட்டை போட்டாங்க, வந்து உட்காராரு. எதுக்கு பார்த்தா ஒருத்தவன் அப்படியே தரையில படுக்காத குறையா என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுதுகிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ ஒரே ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்டுட்டு போயிருப்பார். அவுரங்கசீப் வந்தா நான் யாருங்கிறத எடுத்து சொல்லுகிறதுக்காக. அவுரங்கசீப் அந்த ஒரு பயல இன்னும் நீ ஏன்டா உயிரோட இருக்கிற அப்படிங்கிறாப்ல பாக்குறார். இங்க வச்ச அவர் சில விஷயங்களை சொல்லுவார். வரலாற்றில் நடந்த சில உண்மைகளை எடுத்து சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தாஜ்மஹாலை கட்டின தன்னோட அப்பன் ஷாஜகான தான் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜெயில அடைச்சு வச்சேன், அதுவும் ஜெயிலோட ஜன்னல் கதவு வழியா பார்த்தா அவர் கட்டின தாஜ்மஹாலை பார்க்க முடியும். இந்த மாதிரி அவரை ஜெயில அடைச்சிட்டு அதுக்கு பிறகுதான் நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்தேன். ஆனா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக என் உடன்பிறப்பு வந்தான். அவன் தலையவே வெட்டி அதையே கிஃப்டா எங்க அப்பனுக்கு அமிச்சேன். என் வம்சத்தை சேர்ந்த பல பேரை கொன்ன பிறகுதான் நான் இந்த சிம்மாசனத்திலேயே உட்கார்ந்தேன். அப்பேற்பட்ட எனக்கு வெறும் 24 வயசாகக்கூடிய ஒரு பொடிய என்னோட இந்த அழகான சிட்டியை சேதப்படுத்தி இருக்கிறான். இன்னும் என்னடா புடுங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவனோட கழுத்தை அறுத்து கொண்டு போட்டுட்டு தன்னோட முடியை கலட்டுறார், மணிமகுடத்தை கலட்டுறார். எப்போ அந்த சாம்பாஜியோட அலறல் சத்தம் கேக்குதோ அப்பதான் நான் மறுபடியும் இந்த மணிமகுடத்தை ஏத்துப்பேன், அதுவரை எனக்கு மணிமகுடம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு லேடிக்கு ஒரு அப்டேட் வருது. தூது வந்து ஏதோ சொல்லிட்டு போறான். அத அவுரங்கசீப் கிட்ட அந்த அம்மா எடுத்து சொல்லுது. உங்க புள்ள அக்பருக்கு பாபாஜி அடைக்கலம் கொடுத்திருக்கானா, இப்பதான் செய்தி வந்துச்சுன்னு எடுத்து சொல்றாங்க. எஸ், கடைசியா தன்னோட சித்திகாரி எழுதி அமிச்ச அந்த தூத அக்பர் நம்ம ஹீரோ கிட்ட காட்டினதுக்காக அதுக்கு ஒரு நன்றி பரிகாரமா, என்னோட இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கிறவரை, என் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த இந்த மண்ணுல உன் காலடி இருக்கிறவரை உன உசுருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல, போய் வா அப்படின்னு அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்து அமிச்சு வச்சிருப்பாப்ல. அவர் செஞ்ச அந்த உதவிக்கு கைமாறா அந்த மேட்டர் இப்போ நம்ம அவுரங்கசீப்புக்கு தெரிய வருது. அப்புறம் இன்னொரு மேட்டரையும் சொல்லாம விட்டுவிட்டேன். நம்ம ராணி இப்ப பிரெக்னண்டா இருக்கிறாங்க போல தெரியுது. ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தா ஒரு சிற்றரசு, அதான் நம்ம ஹீரோவோட மச்சாங்க 2 பேரு எங்க சிற்றரசு எங்க கிட்டயே ஒப்படைச்சிருக்குன்னு கேட்டாங்க இல்ல, அவங்க அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்க அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் தன்னோட பிள்ளைகளுக்கு தாய் மாமங்க நீங்க 2 பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம், உங்க தங்கச்சிய என் பிள்ளைகளை நீங்க நல்லபடியா பார்த்துப்பேன்னு நான் நம்புறேன்னு சொன்னதும் அதுக்கு என்ன தங்கமா போச்சு, எங்களை தாண்டி யாரும் அவங்க மேல கை வைக்க முடியாதுங்கிறாப்ல வாக்கு கொடுக்குறாங்க அந்த 2 மச்சாங்களும். இந்த பக்கம் பார்த்தா இப்போ அவுரங்கசீப்போட மிகப்பெரிய படை நம்ம சாம்ராஜ்யத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒருத்தி, அவளை மானவங்கப்படுத்தி எரிச்சு கொள்றாங்க. அடுத்து ஊருக்குள்ள வந்தா ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் கொன்னு மரத்துல அப்படியே பொணமா ஏத்துறாங்க. மரத்துல இருக்கிற கிளைகளோட இலைகளோட எண்ணிக்கையை விட பிணங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிற ரேஞ்சுக்கு கொலை வெறி தாக்குதல அவுரங்கசீப்போட படை கொடுக்குது. ஆத்துல இருக்கிற பசுமையை விட செம்ம சிவப்பு நிறம் அதிகமா இருக்கிற ரேஞ்சுக்கு பிணங்களோட ரத்தம் ஆத்துல கலந்திருக்கிறதாவும், நம் தேசத்தோட வருங்கால வாரிசுகளை கிணத்துக்குள்ள மூச்சடைச்சு சாகும்படி அமுக்கி கொன்னு இருக்கிறானுங்கன்னும், நம் நாட்டு பெண்களை மானபங்கப்படுத்துறாங்கன்னும், பல பேரை ஒரே இடத்துல வச்சு மொத்தமா எரிச்சு கொள்றாங்கன்னும் நடந்த விஷயத்தையெல்லாம் ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறார். ஹீரோவால அதை கேட்டு தாங்கிக்க முடியல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அவுரங்கசீப் கூடயே இருக்கிற அந்த லேடி, இவரோட பொண்ணு வயசு இருக்கு ஆனா பொண்டாட்டின்னு நினைக்கிறேன்,
எத்தனாவதுன்னு தெரியல. அந்த அம்மா நம்ம கிட்ட 8 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனா எதிரி கிட்ட இருக்கிறதோ வெறும் 25,000 வீரர்கள் தான். நம்மளோட மிகப்பெரிய இந்த சேனைக்கு சமைச்சு போடுற சமயக்காரங்களோட எண்ணிக்கை தான் அந்த 25,000ம்னு சொல்லி நக்கல் பண்ண எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முக்கியமான ஆட்களோட யுத்தத்தை எப்படி நடத்தலாம்னு நம்ம ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாம வெறும் 25,000 பேரா இருக்கலாம், ஆனா நாம சண்டை போடுற நம்மளோட பலம் 25 லட்சம் வீரர்களுக்கு சமம். ஒரு கை பார்க்கலான்னு ஒருத்தர் அப்படியே ஓவரா துளிக்கிட்டு இருக்கிறாப்ல. இன்னும் சில பேரு நம்ம ஏரியா ரொம்ப பெருசு, நம் சாம்ராஜ்யத்துல எல்லா விதமான ஃபீல்ட்ஸும் இருக்குது, மலை ஆறு காடு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டையும் தாண்டி வரும்போதெல்லாம் நாம யுத்தம் பண்ணலாம், வானர யுத்தம் பண்ணலாம்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. அப்புறம் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட சித்தியை பாக்குறதுக்காக வராரு. சித்தி பார்த்தா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஒரு காலம் அவங்க என்னத்தையாவது குடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறிட்டாங்களா, இல்ல இயற்கையாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி போயிடுச்சான்னு தெரியல, ஆனா படுத்த படுக்கையா கிடக்குறா சித்தி. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு போவாரு. அப்ப அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு அப்படியே கண்ணீர் இந்த பக்கம் வடிகிறத கவனிக்க முடியும். போகும்போது உங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறணும்னு நான் பவானியை பார்த்து வேண்டிக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன் சித்திகாரியோட காலில் தொட்டு கும்பிட்டுட்டு போகும்போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்த ஆரம்பிக்குது. அடுத்து தன் மனைவியும் ஆளாத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு வாளை கையில கொடுத்து சிறப்பா யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா காட்டுக்குள்ள ஔரங்கசீப்போட படம் வந்துகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே சொன்னாப்ல வானர படம் மாதிரி அங்கங்க கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு சர்ரு சர்ரு சர்ருன்னு ஊஞ்சல்ல பாயிராப்ல பாஞ்சு பல பேரை வெட்டி சாக்கிறாரு. நம்ம ஹீரோ உட்பட, ஹீரோ ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டுருக்கிறாப்ல, பல பேரை கொன்னு குவிக்கிறாங்க. எங்க இருந்து வராங்க, என்ன நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே காட்டுக்குள்ள வந்த மொத்த படையையும் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. உயிரோட இருக்கிற 1-2 பேரு அங்க இருந்து தப்பி ஓடத்தான் முயற்சி பண்றாங்க. எல்லாம் நம்ம ஹீரோவோட திட்டம் தான். சக்தியை பயன்படுத்தி ஜெயிக்கிறத விட புத்தியை பயன்படுத்தி ஜெயிப்போம்னு அன்னைக்கு யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி திட்டம் போட்டாங்கல்ல, அன்னைக்கு பிளான் பண்ணாரு. அதுதான் இங்க வெற்றியை கொடுத்திருக்குன்னு நம்பலாம். இது பத்தாதுன்னு நம்ம ராணி கூட அடுத்த யுத்தத்துல என்ன பண்ணணும்னு, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம ராணுவத்துக்கு செய்யணும்னு சில திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஔரங்கசீப்போட படை நிறைய பெண்ணுங்களை பிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில எல்லாம் திடீர்னு பார்த்தா புல்லால தன்னை மறைச்சுக்கிட்டு வழிகளையே மறைச்சு நிறைய நம்ம வீரர்கள் இருக்கிறத கவனிக்க முடியுது. வீரர்கள் கிடையாது, பொதுமக்கள் நினைக்கிறேன். அவங்களும் அவங்க பங்குக்கு வயல்வெளிக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற எதிரிகளோட படைய வீரர்கள் தான், நம்ம பேர்கள் தான். வயல்வெளி பக்கம் வந்தவங்களை புல்லுக்கு மத்தியில ஒளிஞ்சு அவங்கள வேட்டையாடுறாங்க. இந்த புல்வெளியிலையும் நம் வீரர்களுக்கு தான் வெற்றி. அந்த பக்கம் பார்த்தா சித்திகாரி பாவம் இறந்துட்டாங்க போல தெரியுது. அவங்களுக்கு வேண்டிய அந்த இறுதிச் சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்துலயே சித்திகாரிக்கு ஒரு பையன் இருக்கிறான்ல, நம்ம ஹீரோவுக்கு தம்பி முறை வேணும். அந்த தம்பிய அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி தன் தாய்மாமா கிட்ட உங்களோட பொண்ணை என் தம்பிக்கு கட்டி கொடுப்பீங்களா, அவனுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிறாப்ல வேண்டி கேட்டுக்கிறார். மாமனும் சரின்னு ஒத்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. அப்புறம் பார்த்தா நல்லா மழை ஜோரா பேஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் வர்றதை பார்த்ததுமே முகலாய பட அந்த பொண்ணு கிட்ட சீன்றதுக்கு வராங்க. பார்த்தா லேடிஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறதும் நம்ம வீரர்கள் தான். பெண்ணாசை பிடிச்ச அவங்க எல்லா பேரையும் சேலையாலேயே அடிச்சு கொள்றாங்க. சேலையோட எண்டுல நல்ல கல்ல கட்டி வச்சிருக்காங்க போல தெரியுது. ஹீரோ கூட அங்கதான் இருக்கிறாருப்பா. அவர் பங்குக்கு ஒரு 4 பேரை வெட்டி செல்றாரு, கல்லால் அடிச்சே கொள்றாரு. உயிரோட பிடிபட்ட சில பேருக்கு சேலை கட்டி பொட்டு வச்சு அழகு பார்த்து போ ஔரங்கசீப் கிட்ட போய் பாரு நடந்ததை சொல்லுன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஔரங்கசீப் முன்னாடி தொடர்ந்து தோத்து போய்கிட்டு இருக்கிற அந்த ராணுவம் தலை குனிஞ்சு நிக்குது. அதுலயும் குறிப்பா ஒருத்தர் சேலை கட்டி வந்தானே, அவன் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு படுத்து கிடக்குறான், உட்காந்து கிடக்குறான். ஔரங்கசீப்போ அந்த சேலையாலேயே அவனை நெரிச்சு கொலை பண்றாரு. அடுத்து ஒரு புதர் பகுதி, புதருக்குள்ள இருந்து எந்திரிச்சு வராங்க நம்ம பசங்க. இதையும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல. கையில வேற கதாயுதத்தை வச்சு அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ரத்த கலரி ஆயிப்போச்சு. இங்கேயும் நம்ம வீரர்களுக்கு வெற்றி தான். ஔரங்கசீப் டெல்லியை விட்டு நம்ம ஹீரோ சாம்பாஜியை தேடி வந்து பல வருஷம் ஆயிப்போச்சான். ஆனா இப்போ வரைக்கும் சாம்பாஜி வந்து போன அந்த தெருவை கூட நம்மளால பார்க்க முடியலன்னு ஒருத்தன் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். பாவம் ஔரங்கசீப் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்கிறார். அடுத்து பார்த்தா அவ்வளவு பெரிய கடலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ உட்பட வீரர்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஜம்ப் ஃபுல்லா இந்த தடவை அம்ப கையில் எடுக்கிறாங்க. தண்ணிக்கு கரைக்கு அந்த பக்கத்துல இருந்த அத்தனை பேரையும் அம்பு விட்டு கொள்றாங்க. சைட்ல வேற குதிரைப்பட வருது. ஔரங்கசீப்போட பல முகாம்கள்ல ஒரு முகாம் இது. இந்த முகாமுக்குள்ள இறங்கி அடுத்து வால் சண்டை, பயங்கரமான தாக்குதல். யுத்த காலத்தை விட்டு சில பேர் பயந்து ஓடுறாங்க. இந்த இடத்துலயே நம்ம ஹீரோவுக்கு வெற்றி தான். இப்பெல்லாம் ராத்திரி, ஆனா ஔரங்கசீப்புக்கு தூக்கம் வரதில்ல. டப்பு டப்புன்னு தூக்கத்துல இருந்து பயந்து போய் முழிக்கிறார். இதை நோட் பண்ண ஔரங்கசீப் கூடயே ஒரு லேடி இருக்கிறாள். ஔரங்கசீப்போட மனைவிதானா என்னன்னு தெரியல. அந்த அம்மா எப்படி ஔரங்கசீப்பை பின்னுக்கு தள்ளிட்டு தான் மன்னர் ஆகணும்னு அக்பர் நினைக்கிறாரோ, அந்த மாதிரி சாம்பாஜிக்கும் விரோதிகள் யாராவது சில பேர் இருக்கலாம்.
அவர்களை தேடி பிடிங்க, அவர்களோட உதவியோட அவனை அழிக்கலாங்கிறாப்ல திட்டம் போடுறா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அக்பரை போட்டு தள்ளுறதுக்காகவும் திட்டம் போட்டு சில பேரை அமுச்சு வச்சிருக்கிறா போல தெரியுது. அக்பரோட இடத்தை கண்டுபிடிச்சு அக்பரோட முகாமுக்கு வெளியில மிகப்பெரிய சண்டை நடக்குது. இவரும் கையில வாள் எடுத்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. 1-2 பேர் வராங்க, வெட்டி சாக்கிறாப்ல. இன்னும் 4-5 பேர் வந்து மொத்தமா பிடிக்க அவ்வளவுதான் அக்பரோட சோலி முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா நம் ஹீரோவோட வீரர்கள் வந்து அவரை மறுபடியும் காப்பாத்துறாங்க. அடுத்து அங்க அக்பரோட இடம் தெரிஞ்சு அவரை கொல்றதுக்காக நம் முகலாய வீரர்களை அமுச்சு வச்சோம். ஆனா முகலாய வீரர்களோட வாளுக்கு அவர் இரையாகிறதுக்குள்ள சாம்பாஜியோட வீரர்களுக்கு நம் வீரர்கள் இரையாகி விட்டார்கள்னு அப்டேட் கொடுக்குறா. ஆனாலும் சாம்பாஜியோட லொகேஷனை கண்டுபிடிச்சதா ஒரு நல்ல செய்தியையும் அக்பர் கிட்ட எடுத்து சொல்றா அந்த அம்மா. அக்பர்னு சொல்றேன், அக்பரோட அப்பாவான அவுரங்கசீப் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அதே சமயம் இங்க அமைச்சரவையில இவரோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பத்தியும் புகழ்ந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்க அக்பர் சொல்லாம கொள்ளாம வந்ததுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு சபைக்குள்ள வர்றாரு. தான் உங்களோட ராஜ்யத்தை விட்டு வெளியேற போவதாக அப்டேட் கொடுக்குறாரு. ஏன் இங்க இருக்கலாம்ல, கொஞ்ச காலத்துக்கு நல்லபடியா இருந்துட்டு உங்க அப்பாவோட அழிவை பார்த்துட்டு போகலாம்லங்கிறாப்ல இருக்க சொல்றாரு நம்ம ஹீரோ. ஆனாலும் இல்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு குடுப்பனை இல்ல, நான் என்னோட நீண்ட ஆயுள கருத்துல கொண்டு நான் இங்க இருந்து கிளம்பி போக போறேன் அப்படிங்கிறாரு அக்பர். சரி உங்க விருப்பம் அப்படின்னு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இவருக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுத்து நல்லபடியா அவரை அனுப்பிச்சு வைங்கன்னு அக்பரை அனுப்பி வைக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தாச்சு. ஆனா அதே சமயம் பின்னாடியே ஒருத்தர் அழுதுகிட்டு ஓடியாரார். என்னடா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவோட தாய் மாமா அவர் இறந்து போயிட்டார் போல யுத்த காலத்துல. எப்படி இருந்தான்னு விசாரிக்கும் போது ஒரு பீரங்கி குண்டுக்கு பலியாகி விட்டார் அப்படிங்கிற அப்டேட் கிடைக்குதுங்க. எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்குது. தனக்கு இந்த யுத்தகால வித்தைகளை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அந்த தாய் மாமா தான். இந்த ஒட்டுமொத்த படையோட தலைவரும் அவர் தான். அவரே இறந்து விட்டார்னு எல்லாரும் ஒரு செகண்ட் ஆடி போறாங்க. எல்லாருக்குமே வருத்தமா கஷ்டமா தான் இருக்குது. அந்த வருத்தத்தோட கஷ்டத்தோட இருக்கும்போது அடுத்த அடி சில சிற்றரசுகளை தன் கைக்குள்ள போட ஆரம்பிச்சுட்டாங்க முகலாய பேரரசு. நிறைய சிற்றரசுகள் நமக்கு எதிராக துரோகம் பண்ண காத்திருக்கிறதா ஒற்றன் மூலமா அப்டேட் கிடைக்க நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது. ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியில நம்ம ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் முகலாய பேரரசுக்கு உதவி பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு முகலாய பேரரசின் தலைவரான மன்னரான அவுரங்கசீப்பையே நேர்ல பாக்குறதுக்காக அவரோட முகாமுக்கு வராப்ல. அவரோட முகத்தை நமக்கு காட்டல, ஆனா அவரால் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது மட்டும் நிஜம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கோவம் கொண்டு அவுரங்கசீப் எங்க இப்போ அப்படிங்கிறாப்ல பொங்குறார். ஏதோ அக்குஜுன்னு ஒரு இடத்துலதான் அவர் முகாமிட்டு இருக்கிறதா ஒற்றன் எடுத்து சொல்ல புனே வழியா அந்த இடத்துக்கு நேருக்கு நேரா போய் நமது 10,000 வீரர்கள் அவர்களை யுத்த காலத்துல சந்திக்க இருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் நம் ஆளுமைக்கு உட்பட்ட சிற்றரசுகள் எல்லா பேருக்கும் செய்தி அனுப்புங்க, அவங்க எல்லாரையுமே நானு சந்திக்க இருக்கிறதா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. சிற்றரசுகளை பாக்குறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார்ல அந்த புது தம்பதிகளையும் பார்த்து வாழ்த்து சொல்லி அதுக்கு பிறகுதான் புறப்படுகிறார். போறதுக்கு முன்னாடி தம் பொண்டாட்டிக்கிட்டே 4 வார்த்தை பேசிட்டு தான் புறப்படுறார். அடுத்து சொன்னாப்லயே அவர் சொன்ன இடத்துல சிற்றரசுகள் நிறைய பேர் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில பயங்கரமா சொற்பொழிவாற்றார். நாமெல்லாம் யாரு, மகாராஷ்டிர வம்சம், நம் வம்சத்துல இந்த மாதிரி துரோகிகள் இருக்க கூடாது, ஒற்றுமையா இருந்தா நம்ம கண்டிப்பா முகலாயர்களை ஜெயிக்க முடியும் அப்படி இப்படின்னு பயங்கரமா வீராபதேசம் எல்லாம் பேச எல்லா பேரும் உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோட்டையில அப்பா புள்ள 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க பாதுகாப்பு பணியில இருக்கும்போது ரொம்ப தூரத்துல ஏதோ வெளிச்சம் வருது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா முகலாய படை, அதுவும் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கரெக்டா அந்த ஷார்ட்கட் ரூட் வழியா வரத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகுது. இந்த ஷார்ட்கட் ரூட் நமக்கு மட்டுமே தெரியும், யாரோ துரோகி தான் இதை பண்ணிருக்கணும், யார் அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் நமக்கு அந்த துரோகிகள் யாருன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட மச்சாங்க 2 பேர் இருக்கிறானுங்கல்ல, அவங்க தான் அந்த துரோகிகள் போல. வெறும் 125 பேரோட பாதுகாப்புல தான் அந்த இடத்துல சிற்றரசுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக மன்னர் இருக்கிறார். அங்க வந்து அவரை கொன்னுடலான்னு நாங்க சொன்னது நிஜம், அதுக்காகத்தான் 5000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம்னு அவங்க கூட பேசிட்டு அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. எஸ், வெறும் 125 பேரை கொல்றதுக்காக 5000 வீரர்கள் முகலாய வீரர்கள் வந்திருக்காங்க போல தெரியுது. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அந்த கோட்டையில இருந்து படு வேகமா மன்னருக்கு அப்டேட் கொடுக்கறதுக்காக வேக வேகமா இங்க வராங்க. நம் வீரர்கள் உள்ள வந்து கதவை சாத்தும் போது கரெக்டா முகலாய வீரர்கள் வந்துருவாங்க. வெளிக்கேட்ட நம்ம ஆட்கள் அப்படியே பிடிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மன்னருக்கு யாராவது செய்தியை தெரிவிங்கன்னு சொல்ல மன்னருக்கும் அப்டேட் கிடைக்குதுங்க. நம்ம கவிஞர் கூட அங்கதான் இருக்கிறாரு. இங்க இருந்து ஒரு 20 வீரர்களோட நீங்க தப்பிச்சு போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்ல. கண்டிப்பா அவங்களோட ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு சண்டை போடுறதுக்கு தயாராகி புலி மாதிரி நகை மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும், அதை கையில எடுத்துக்கிட்டு அவரும் சண்டையில இறங்குறார். கண்ணா பின்னான்னு சண்டை நடக்குது. எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் வால் சண்டை. ஒரு கட்டத்துல முகலாய வீரர்கள் நுழைஞ்சு அடுத்த லெவலுக்கு உள்ள வந்துட்டானுங்க. அங்கேயும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குது. மிகப்பெரிய போராட்டம். யுத்த காலத்துல யாரு சாகுறா யாரு உயிரோட இருக்கான்னு சொல்ல முடியல. இதுல வேற அந்த இடம் ரொம்ப சின்ன இடம். இந்த இடத்துக்குள்ள 5000 வீரர்கள் உள்ள வர்றாங்கிறது அப்ப எவ்வளவு பெரிய இட நெருக்கடியை ஏற்படுத்தும்னு பாருங்க. ஒரு கட்டத்துல அந்த இட நெருக்கடியில நம்ம ஆட்கள் எல்லாம் கீழே படுத்துக்கிட்டு உள்ள இருந்தே தாக்குதல் நடத்துவாங்க.
முகலாயர்களை குத்தி கிழிப்பாங்க. அப்புறம் சண்டை இன்னும் அதிகமாக நம்ம ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட அந்த ஃப்ரெண்டு கவிஞரா இல்ல வேற ஒருத்தரான்னு தெரியல, அவரை வேற கண்ணா பின்னான்னு முகலாயர்கள் வெட்டி கொள்றானுங்க. அதை பார்த்து பொங்குனவரு ஒரு 100 பேர் இருக்கும் பல பேரை கொண்டு குவிச்சு முகலாயர்கள் அதை தொடர்ந்து உள்ள வர முடியாதபடி ஒரு பெரிய கட்டையால அவங்கள அடைச்சு வெளியில தள்ளுறாரு. வெளியில பார்த்தா இன்னும் ஆயிரக்கணக்கான முகலாயர்கள் இருக்கிறாங்க. ஆனா உள்ள வர்றதுக்கு சின்ன அந்த கதவு தான் வழி. அங்கேயே வெளியில அவங்களோட சண்டை போடுறாங்க நம்ம பசங்க. மிகப்பெரிய சண்டை, எங்க பார்த்தாலும் குத்தி கிழிக்கிற அந்த சத்தம் தான். படம் முழுக்கவே யுத்தகலமா தான் தெரியுது, படம் முழுக்கவே யுத்தமா தான் தெரியுது. அங்க ஓடிக்கிட்டு இருந்த நதியே சிவப்பு நிறத்துக்கு மாறுது. ரத்த ஆறு ஓடுன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஓடியாந்து கை உரையிலேயே வால் இருக்கிறாப்புல 2 உரையை கொண்டு வந்து நம்ம ஹீரோக்கு மாட்டி விட்டான். அதை மாட்டின பிறகு இன்னும் பயங்கரமா வெறி கொண்டு சண்டை போடுறார். இதுல பாருங்க, மேல இருந்து முகலாய வில்வீரர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. அம்பு விட்டு பல பேரை கொள்றாங்க. நம்மால ஒரு ஆளா இருந்துகிட்டு சிலம்பு சண்டை போடுறாப்புல சண்டை போட்டுட்டு இருக்கிறார். அதுலயே அந்த அப்பா ஒருத்தர் இருப்பார்ல, அவரை அம்பு விட்டு கொண்டாலும் அதையும் தாண்டி அவரு சாகர தருவாயில பல பேரை கழுத்தறுத்து தொடர்ந்து கொண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அவ்வளவுதான், ஹீரோவோட சோழி முடிய போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்க. ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட பல பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தொடர்ந்து நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஹீரோவுக்கு வேண்டிய நிறைய பேரு அப்படியே அங்க இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போனதை பார்த்த புள்ள அப்பான்னு கத்துற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ திரும்புவார். அந்த அப்பா உடம்புல ஈட்டியெல்லாம் இறங்கி இருக்கும். அப்பையும் தொடர்ந்து சண்டை போடுறார். இதுக்கு மத்தியில தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை மட்டும் இங்க இருந்து போ, ராணிக்கு உடனே தகவலை சொல்லு அப்படின்னு சொல்ல, என்ன தகவலை சொல்லுன்னு கேட்க, நீ போ அவ புரிஞ்சுப்பா அப்படிங்கிறாரு சாம்பாஜி. அவரு வேற வழி இல்லாம புறப்பட்டு போறார். அதுக்குள்ள நங்கூரம்னு சொல்லுவோம்ல, அது அவர் கையில கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு நூத்துக்கணக்கான பேரோட தொடர்ந்து சண்டை. வெறும் 125 பேர், 5000 வீரர்கள் வந்தானுங்க. அவங்கள இங்க மிச்சம் இருக்கிற ஒரு 200-300 பேரை தவிர்த்து மீதி எல்லா பேரையுமே நம்ம பசங்க கொண்டு போட்டாங்க. மீதி இருக்கிற இவங்க தான். ஆனா இங்க மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். யாராலையும் நெருங்க முடியல. தொடர்ந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மீதி இருக்கிற அவங்களையும் அவர் கொன்னுடுவாரு. அதுக்குள்ள அவரை பிடிக்கணும்னு யோசிச்சு சங்கிலிகளை எடுத்துட்டு வராங்க. சண்டை போடும்போது அவரோட கைகளை சங்கிலிகளால பிணைச்சிடுறாங்க, கால்களையும் சங்கிலிகளால பிணைச்சிடுறாங்க. ஒருத்தன் ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவான் முன்னாடி, இன்னொருத்தன் பின்னாடி வெட்டுறான். அப்பையும் சங்கிலிய புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள 4-5 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பறக்க விடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அத்தனை பேர் அவர் மேல அப்படியே ஜம்ப் அடிச்சு அவரை அசைய விடாம பிடிச்சிட்டானுங்க. அப்பையும் தொடர்ந்து அவர் போராடத்தான் செய்யறார். தன் மேல கிடக்கிற ஒரு 15-20 பேரை பறக்க விடுறாரு. சட்டையெல்லாம் அங்கிலிச்சிட்டானுங்க. அப்போ ஹீரோவோட சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் முழிச்சிறார். அவர் தொடர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள மறுபடியும் நெஞ்சில ஒரு வெட்டு, முதுகுல ஒரு வெட்டு. இது பத்தாதுன்னு ஒருத்தன் அம்பு வேற விட்டுட்டான். மன்னா மன்னான்னு அவர் கத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னும் மன்னர் சாஞ்சபாடு இல்ல. இவ்வளவு வெட்டுகளுக்கு பிறகும் அவரை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மச்சாங்களை பார்த்ததும் ஒரு முறப்பாரு பாருங்க, அப்படி இருக்கும். இந்த படையோட தளபதி அவுரங்கசீப்புக்கு பரிசா இவனை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறார். அவுரங்கசீப்புக்கு இப்ப அப்டேட் வந்துருச்சு, சாம்பாஜியை புடிச்சிட்டோன்னு. ஆனா இத்தனை வருஷ யுத்தத்துல அவுரங்கசீப்போட முகத்துல இருக்கிற அந்த முதுமையை உங்களால கவனிக்க முடியும். இப்பயோ அப்பயோங்கிறாப்ல அவ்வளவு முதுமை தொத்திக்கிட்டாலும் அவனை புடிச்சு இழுத்துட்டு வராங்கிற மேட்டர் கேள்விப்பட்டதுமே புது மாப்பிள்ள மாதிரி நடக்கிறார். வேக வேகமா எங்கேயா போறாருன்னு பார்த்தா தன்னோட ரூமுக்கு தான் போறார். சாம்பாஜியோட கதறல் சத்தம் கேட்டாதான் நான் மறுபடியும் முடிசூட்டிப்பேன்னு சொன்னார்ல, அந்த மணிமுடிய பாக்குறதான் இவ்வளவு வேகமா வந்தார் போல தெரியுது. அதை அப்படியே அணைச்சுக்கிறார். இந்த பக்கம் இப்போ ராணிக்கு அப்டேட் வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட தம்பி சித்தி பையன், நான் அவரை போய் மீட் எடுக்கிறேன் அப்படின்னு உணர்ச்சியில இப்படி பேசிட்டு இருக்கிறான். எங்க போனாலும் அவங்க பிடிச்சிருவாங்கன்னு அப்டேட் வருது. ராணிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. கண்ணெல்லாம் கண்ணீர் பொங்கி தான் நிக்குது. இருந்தாலும் தன்னோட சோகத்தையோ அழுகையோ காட்டாம இவ்வளவு காலமா நம் மன்னர் அவுரங்கசீப்பை விட்டு இவ்வளவு தூரம் இருந்துமே தொடர்ந்து அவுரங்கசீப்புக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தார். இப்போ அவுரங்கசீப் பக்கத்திலே போய் நேருக்கு நேர் பார்க்க போறார். அப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் நமக்கு துரோகம் பண்ண என் அண்ணனுங்க, அவங்களோட துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு எடுத்து சொல்றா. இப்போ அவுரங்கசீப்போட முகாமுக்குள்ளேயே நம்ம ஹீரோவை விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க. பின்னாடியே நண்பர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரையே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வராங்க. ஒருத்தரை இழுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் தேவைப்படுது. ஒவ்வொரு அடியும் வைக்க மாட்டேங்கிறாப்லதான் போராடிட்டு வர்றாரு நம்ம ஹீரோ. இவருக்காக 2 தூணை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவரை கட்டி வைக்கிறதுக்காகவே 2 சங்கிலிகள் அங்க ரெடியா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அவர் எடுத்து வர்ற ஒவ்வொரு அடியுமே பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் அவுரங்கசீப்பும் வேகமா அவனை பாக்குறதுக்காக நேருக்கு நேரா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறார். பை த டைம் நம்ம ஹீரோவை அந்த தூணுல கட்டி போட்டானுங்க. சைடு தூணுல நண்பனை கட்டி போட்டிருக்கிறாங்க. வந்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து, கடந்த 9 வருஷமா நான் பண்ண ஒவ்வொரு தொழுகையிலையும் இவனை நேருக்கு நேர் பார்க்க மாட்டோமான்னு வேண்டாத தொழுகை இல்ல, பார்த்துட்டேங்கிறார். அப்ப நம்ம நண்பர் ஒரு ஆளை
பிடிக்கிறதுக்கு யானை, குதிரை, லட்சாதி லட்ச வீரர்கள், ராணுவம், எவ்வளவு சங்கிலியில கட்டப்பட்ட நிலைமையில கூட என் மன்னனை பார்த்து உன் வீரர்கள் பயப்படுறாங்கன்னு எடுத்து சொல்றார். எங்களை கொன்ன பிறகு எங்களோட கரிய உன் வீட்டு நாய்க்கு போடு, அப்பயாவது லாயலா உன் நாய்கள் நடந்துக்குதான்னு பாப்போம். இப்படி அந்த வீரன் சொற்பொழிவாத்துறான். உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணுங்கிறாரு அவுரங்கசீப். அடிக்கடி சுராஜ் சுராஜ்ன்றியே, என்னடா அது சுராஜ், அதுக்காக உசுர கொடுக்க கூட தயாரா இருக்கிறல்ல, உன்னோட சுராஜ்யம் எங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. இப்ப இந்தியான்னு இருக்குல்ல, அதோட எல்லை பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து சொல்றார். இந்த எல்லா எல்லையிலையும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மொத்தத்தையுமே ஒரு குடைக்கு கீழே மத வேறுபாடு இல்லாம ஒன்னா கொண்டு வரணும், அதுதான் தன் சுராஜ்யம்னு எடுத்து சொல்றாப்ல. இன்னும் அவுரங்கசீப்பை வெறுப்பேற்றாப்ல சில டைலாக்ஸ் எடுத்து விட காண்டான அவுரங்கசீப்பு இவனுக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்கணும். அந்த வலியை தாங்கிக்க முடியாம என்ன சாகடிச்சிருன்னு அவன் கத்தணும். அந்த லெவலுக்கு அவன் மரண வேதனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கதான் நம்ம ஹீரோ சாபம் கொடுப்பான். நான் செத்தான் கூட என் இடத்துல வந்து நின்று போராடுறதுக்கு என் சைடுல ஆட்கள் உண்டு, ஆனா நீ செத்தேன்னா உன் ஒட்டுமொத்த முகலாய பேரரசு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாபம் கொடுக்குற. இந்த நிலைமையில கூட தான் நண்பனை பார்த்து பெரிய வழியை நமக்கு கொடுக்க போறாங்க, என்னோட சேர்ந்து நீயும் மாட்டிக்கிட்ட, உனக்கு வரப்போற அந்த வழிக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு வருத்தப்படுவார். அன்னைக்கு நீங்க சொல்லல உங்களோட நிழல் மாதிரி நான், நிழலுக்கும் வலிக்கத்தான் செய்யுங்கிறாப்ல பேசுறார். அப்போ நண்பனை மட்டும் தனியா அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. என்னடா விடுதலை பண்ண போறீங்களான்னு நக்கல் பண்றாரு நம்ம ஹீரோ. கவிஞனுக்கு இந்த இடத்துல கவிதை பாடுறாப்ல. பதிலுக்கு நண்பரும் கவிஞரும் கவி பாடுறாரு. நான் சாக போறேன், என் மரணத்தை நெருங்கிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நண்பர் இன்னும் ரொம்ப தூரம் விலகி போறார். நான் சாகிறதுக்கு முன்னாடி கவி பாடுவதுல என்னையுமே ஜெயிச்சிட்டீங்கன்னு மன்னரை பாராட்டுறாரு நண்பர். கவிஞர் நண்பரை கொண்டுட்டாங்களா, எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நமக்கு விஷுவல்ல காட்டல, வாய்ஸ்லயும் ஒன்னும் பெருசா கொடுக்கல. அவருக்கு என்னாச்சுக்கிறதே காட்டாம முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த அம்மா நம்ம ஹீரோவோட நகத்தை எல்லாம் பிச்செறிய சொல்லி உத்தரவு போட்டா போல. ஆனா விரலை இவர் இப்படி மடிச்சு பிடிச்சுக்கிறாரு. அதை பிரிக்கிறதுக்கு ஒரு 20-30 பேர் தேவைப்பட்டுச்சு. லைட்டா உருமுனதுக்கே தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு விரிக்க பார்த்தாங்க. அவங்க பிரிக்க முயற்சி பண்ணும் போதுதான் நம்ம ஆளு தூங்குனவர் முழிக்கவே செஞ்சிருப்பாரு. முழிக்கும் போது உருமுனதுக்கே எல்லாரும் வெளியில போயிட்டானுங்க. முழிச்சவரு நகந்தானடா வேணும் அப்படின்னு விரலை விரிச்சு அவரே கொடுக்குறாரு. ஒவ்வொரு நகமா புடுங்க ஆரம்பிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட எல்லா நகத்தையும் பிச்சு எறிஞ்சிட்டானுங்க. ஆனா முகத்துல வலியவே அவர் காட்டல. இவனுக்கு வலிக்குதான் என்னங்கிறாப்ல அந்த அம்மாவுக்கு சந்தேகம். ஒருவேளை இவனுக்கு வலியே தெரியாதவனு கூட யோசிக்கிறாங்க. நடந்த கூத்தெல்லாம் அவுரங்கசீப்பும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஒரு நாள் சித்திரவதை முடிஞ்சு அடுத்த நாள் விடியுது. இன்னைக்கு நம்ம ஹீரோவுக்கான தண்டனை என்ன தெரியுமா? உடம்பு முழுக்க ரத்த காயமா இருக்குதுல, அதுல உப்பை கொட்டுனா மிகப்பெரிய ரண வேதனையை அது கொடுக்கும். அந்த உப்பத்தான் உடம்பு முழுக்க தடவுறானுங்க. அப்பையும் அந்த வலியை அவர் காட்டிக்கல. உடம்பு முழுக்க பூசுறானுங்க. தான் புருஷனுக்காக அந்த பக்கம் அந்த அம்மா வேண்டிக்கிட்டு இருக்குது. இங்க ரத்த வெள்ளத்துல உப்பு மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. உடம்பெல்லாம் 1000 ஊசிகள் எடுத்து இப்படியே குத்துனாப்புல ஏத்துனாப்புல இருக்கும். அத முகலாய வீரர்களாலேயே பார்க்க முடியாம தலகுனிவாங்க. ரண வேதனையில அவன் கத்துவான்னு அவுரங்கசீப் எதிர்பார்த்தார். ஆனா ஒத்த வார்த்தை அவனோட உதட்டுல இருந்து வரல. தூங்கிட்டு இருந்த மனுஷன் அவுரங்கசீப் திடீர்னு அவனோட கண்களை பிடுங்கி எடுத்துருங்கன்ட்டாரு. அடுத்த நாள் சித்திரவதை இப்ப ஆரம்பமாக போகுது. இந்த தடவை சூடான கம்பிகளை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட 2 கண்ணுக்குள்ளேயும் விட்டு ஆட்டிட்டானுங்க. சாபாஜியோட 2 கண்களும் இப்ப குருடாயிடுச்சு. அப்பையும் ஜகதாம்பான்னு சாமியத்தான் கும்புறானே தவிர அழுகல, கத்தல. கண்ணையே நோண்டி எடுத்தாச்சு. இதுக்கே கதறாதவன் அவனை என்ன பண்ண போறோன்னு அவுரங்கசீப்புக்கும் ஒன்னும் புரியல. இந்த பக்கம் அவுரங்கசீப்புக்கோ அவன் கொடுத்த சாபத் தான் தொடர்ந்து ஞாபகத்துக்கு வருது. நான் செத்தா என் இடத்துல எவனா ஒருத்தன் முளைச்சு வருவான், ஆனா நீ செத்தா உன் முகலாய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும்னு அப்புறம் சபதம் போட்டார்ல, அது தொடர்ந்து அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு வீரன் ஏன் நம் தேசத்துல முளைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவுரங்கசீப் கேட்பாப்ல. இந்த மாதிரி ஒரு மலர் ஏன் நம்ம நிலத்துல உதிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிருப்பார். அடுத்த நாள் பார்த்தா முகாம காலி பண்ணிட்டு ராணுவம் வெளியேறுது. அவுரங்கசீப் மட்டும்தான் சாபாஜி முன்னாடி நிக்கிறான். என்னையா சொல்ல போறான்னு பார்த்தா, எங்களோட பேசாம கூட்டணியில சேர்ந்துரு, உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மதம் மாறணும், இஸ்லாம் மதத்துக்கு மாறணும், அவ்வளவுதான் கேட்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ஆஃபர் அவர் கொடுக்க போறாருன்னு தன் வீரர்கள் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் முகாம் விட்டு வெளியில போக சொன்னார் போல தெரியுது. பதிலுக்கு நம்மாலு, நீ வேணா எங்க கூட்டணியில சேர்ந்துக்க, உனக்கு உயிர் பிச்சை போடுறோம், நீ மதம் மாற வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு பிட்டு போட அவுரங்கசீப்புக்கு பெருத்த அவமானம் தான். அடுத்து மறுபடியும் வீரர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுறாரு. இந்த தடவை அங்க இருக்கிற அந்த அம்மா சாபாஜியோட நாக்க அறுக்க சொல்லி உத்தரவு போட்டா. நாக்கையும் பிடிச்சு வெளியில இழுத்து கரகரன்னு அறுக்குறாங்க. முகலாய வீரர்களே அதை பார்க்க முடியாம தலகுனிறாங்க. அந்த பக்கம் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கிறா. அதே சமயம் இங்க பார்த்தா சாம்ராஜ்யத்துக்கு அவ்வளவுதான் ஒரு மன்னர் வேணும்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோவோட தம்பியவே சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க ராணி. தான் ஒரு கால் யுத்தத்துல செத்துட்டா என்னென்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு தான் போயிருப்பான் போல தெரியுது நம்ம ஹீரோ. இங்க பார்த்தா ஹீரோ தன்னோட மரணத்தை நினைச்சு அழுவான், வருத்தப்படுவான்னு பார்த்தா அவன் சந்தோஷமா செத்துக்கிட்டு இருக்கிறான். உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற நாம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறாப்ல அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. ராணி கிட்ட இருந்து இங்க தூது வந்திருக்குது அவுரங்கசீப்புக்கு. எங்கள் மராத்திய பேரரசுக்கு அடுத்த
அடுத்த மன்னர் கிடைத்து விட்டார், எங்கள் மன்னருக்கு அழிவே இல்ல அப்படின்னு தூது வந்திருக்கும். அதை படிச்சதும் காண்டானவர் கத்தி எடுத்து தூது வந்தவனையே குத்தி கிழிக்கிறாரு. நான் பல பிள்ளைகளை பெத்து போட்டேன், ஆனா இந்த சாபாஜி மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருந்திருந்தா இந்த உலகத்தையும் என் காலடியில கொண்டு வந்திருப்பேன்னு பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவனை கொண்டு போட்டுட்டு டயர்டாகி நம்ம அழுக்கில படுத்துட்டாப்ல. சாம்பாஜி செத்தாலும் அவர் உடல் அசையாம சில மாதிரி அந்த சங்கிலிகளுக்கு மத்தியில தொடர்ந்து நின்றுகிட்டே தான் இருக்குது. கடைசி வரை அவுரங்கசீப் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவே இல்லை. செத்தும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு சாம்பாஜி. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க்ஸை மறக்காம நாம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். தேங்க்யூ.